அவரிடத்தில் அல்ல. ஆமென். அவரிடத்தில் போனவர்களுக்காய் அவர் வாசல்களை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை கூட்டிட்டு வரும்போதே ஆமென், இது மாறுமா இல்ல இது மாறாதா இந்த கேள்வியோட அவங்க என்ன பேத்து, ஆண்டவர் நீங்க கை வைங்க அவ்வளவுதான், சுகமாகுமா சுகமா, இந்த கேள்வி அவங்களுக்கு கிடையாது. அவர்கிட்ட வந்தவங்களுக்கு இந்த ஃபெய்த், ஆண்டவர் நீங்க கை வச்சா போதும். அது மாத்திரம் இல்ல, அது என்ன பலவீனம் அது ஒரு விஷயம் கிடையாது, அது எத்தனை வருஷமான பலவீனம் அது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. என் அப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் தகப்பன் ஒரு கை வச்சா போதும், அங்கே அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் அதிகமாய் அவரிடத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அவரிடத்தில் அதிக விசுவாசம் வைங்கள். ஹல்லேலூயா. இது எத்தனை வருஷம் ஆச்சு, இது இனி திறக்குமா, இது இனி என் லைஃப்ல நடக்குமா, இந்த வாசல் இனி அவள் லைஃப்ல ஓப்பன் ஆகுமா, இந்த அடைக்கப்பட்டது இனி என் லைஃப்ல திறக்குமா, இந்த கேள்வியோட அல்ல, இந்த மாசத்துல கத்த திறப்பார் என்கிற நிச்சயத்தோட நம்பிக்கை உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. சொல்லு எல் ஷடா, எல் ஷடா சர்வ வல்லவரே, எல்லாம் இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்ப. நம்பிக்கையோட பாடுங்கள். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல். விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும். என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நீங்க பாடுங்க. என்னால் ஒன்றும் கூடாது இந்த காரியம், ஆண்டவர் இனி என்னால கூடாதப்பா, ஆனா நான் வந்திருக்கிறவர் அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர் இதை செய்வார், அவர் எனக்காய் வாசலை திறப்பார், அவர் சொல்லுவார் எப்பத்தா என்று. ஹல்லேலூயா. உம்மை நான் அவங்க வரும்போது இந்த நம்பிக்கை. எனவே ஒவ்வொரு நாள் ஜெபத்துல ஒருவேளை ஜெபித்த இன்னைக்கு எனக்கு பதில் வரல, என்ன பதிலே வராதுன்னு கிடையாது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகணும், நம்பிக்கை அதிகமாகணும். எப்போ கர்த்தருடைய கிரியை நடக்கும்னு தெரியாது. ஆனா தேவ சமூகத்தில் வந்த அவங்க வரும்போது என்ன நம்பிக்கைனா, அவர் கை வைப்பார், கை வச்சிட்டா போதும், அவர் வச்சிட்டா போதும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் என்ன பார்த்தாலே போதும், அவர் கை பட்டாலே போதும், அவர் வார்த்தை சொன்னாலே போதும். ஹல்லேலூயா. என்ன பலவீனம் அது ஒரு விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், எத்தனை வருஷம் இதை சுமக்கிறவனா இருக்கட்டும், எத்தனை வருஷம் அடைபட்டதா இருக்க, செத்த காரியமா இருக்கட்டும், அதை மரித்து 4 நாளுக்கானாலும் சரி, மரித்து சில மணி நேரம் ஆனாலும் சரி, என் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை போது அவைகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படும் என்று நம்புறவர்கள் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. அவரிடத்தில் வந்தார்கள், அவரை விசுவாசித்தார்கள், மூன்றாவது அவரிடத்தில் விட்டு கொடுத்தார்கள். இப்பொழுது இந்த வார்த்தை சொன்னது 33வது வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போனார். தனியே அழைத்து கொண்டு போனார். அவர் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகும்போது அவங்க சொன்னது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லல, அவங்க சொன்னது தொடுங்க. ஆனா அவன் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது, ஆண்டவரை நான் இப்படி கேட்கலையே, தடுக்கல, அவர் இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்கிறாங்க. அவன் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாசல் திறக்கணும், ஓகே, அதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? நீ உன்னை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும்போது அவர் என்ன வேணாலும் செய்வார், என்ன வேணாலும் செய்வார். அவர் என்ன வேணாலும் செய்கிறதற்கு எவர்கள் விட்டு கொடுக்கிறீங்களோ, ஆமாம், அவனை தனியா கூட்டிட்டு போய் கை மட்டும் வைக்கல, அவனை பார்த்து சொல்றார் எப்பத்தா என்றார், எப்பத்தா என்றார்.
இயேசுவின் நாமத்தில் இந்த முதல் நாள்ல இந்த ஜெபத்தில் யார் தங்களை உண்மையாய் விட்டு கொடுக்கிறீர்களோ அவர்களை பார்த்து இந்த வார்த்தை வரும், எப்பத்தா திறக்கப்படுவாயாக. ஆமென், ஹalleluya. அப்படி விட்டு கொடுக்கிறவன் லைஃப்ல அவர் என்ன செய்வார்னு தெரியாது. ஆமென். இவங்க சொன்னது வெறும் கை வைங்கன்னு, ஆனா அவர் செஞ்சது நமக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார்? 33வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, இல்ல சும்மா தொடுவார்னு பார்த்தா என்னெல்லாமோ செய்கிறார். அவர் என்ன வேணாலும் செய்யறதற்கு ஒரு தேவ பிள்ளை விட்டு கொடுக்கறதுல, ஆண்டவரே இதுதான் என் சிச்சுவேஷன், நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன், இப்போ நான் உங்கள் கையில் விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையிலும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் கைப்பிடிச்சு தனியா கூட்டிட்டு போனது இவங்க யாருமே போய் தடுக்கவில்லை. ஆண்டவரே நீங்க எங்க கூட்டு போறீங்க? தடுக்கல. என்ன செய்ய போறீங்க? தடுக்கல. எந்த கொஸ்டின்ஸை கேட்கல. அவர் செய்வதை யாரும் தடுக்கவும் இல்லை. அவர் விரல்களை காதுக்குள்ள போடும்போதும் தடுக்கல, அவர் துப்பும் போதும் தடுக்கல. அவர் செய்வதற்கு இவர்கள் விட்டு கொடுத்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அவனை பார்த்து வார்த்தை வருகிறது, எப்பத்தா என்று. எத்தனை பேர் இந்த முதல் செஷன்ல ஆண்டவரே ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், விசுவாசித்து வந்திருக்கிறேன், இப்பொழுது நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி இப்போ உங்களை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்க கேர்ல உங்க கையில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே, என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. இப்படி விட்டு கொடுத்தவன் இனி ஒரு நாள் அல்ல, உடனே கிரியை, உடனே கிரியை இயேசுவின் நாமத்தில். ஆமா, இந்த முதல் நாளிலே சில வாசல்கள் உனக்காய் திறக்கப்படத்தக்கதாய் உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வரப்போகிறது. எப்பத்தா நீ உனக்காய் வாசல் திறக்கப்படட்டும். தேவ சித்தத்துக்கு விட்டுக்கொடு, தேவ இஷ்டத்துக்கு விட்டுக்கொடு. என்ன செய்யணுமோ, எனக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ராபாலா சந்தாலா ரபௌதரியா தரபல கதரியா தரபா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இதோ ஆவியானவர் கையில் எடுக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னை பிடிக்கிறது. அவனை தனியா அழைத்து கொண்டிருந்தது போல இது உனக்காய் சில காரியங்கள் தனியாய் லாப்ராபாமா சந்தாலா ரிகாபா கதரா ஹம்தா ராகா சத்தாலா ரியாதரா பலோ லேப்ராபா சத்தாலா ரியாதரா தேகாதரா. அவர் தீமையாய் செய்ய மாட்டார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவரை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது எல்லாரும் யோசிச்சிருப்ப என்ன செய்ய போறார், தொட்டு இந்த காரியத்தை இப்படி செய்வார்னு பார்த்தா நான் கேட்டது ஒண்ணு, அவர் எனக்கு செய்கிறதெல்லாம் இன்னொன்னு இப்படிதான் தோணும். ஆனால் இந்த காரியம் முடிந்தது. 37வது வசனம் சொல்லப்படுகிறது, முதல் வார்த்தை, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் எல்லாவற்றையும் நல்லா செய்வார். ஆமென். அவர் எனக்கு என்ன செஞ்சாலும் அது நல்லாதான் செய்வார் நம்புறவங்க மாத்திரம். ஆமென், ஆமென். அவர் செய்வதை தடுக்காதீங்க. விட்டு கொடுத்ததும், விட்டு கொடுத்ததும், அவர் கையில் ஒப்பு கொடுத்ததும் அவனை தனியா கூட்டிட்டு போய் அவர் சிலதை செய்கிறார். செய்துட்டு தான் சொல்றார், எப்பத்தா எப்பத்தா. ஆமா, இந்த மாசத்துல உங்களை அப்படியே விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுக்கும்போது இவன் எப்படிப்பட்டவன் பார்க்கல, இவன் சூழ்நிலை என்னன்னு பார்க்கல, இவன் வாசல் எத்தனை நாள் அடைபட்டிருக்குன்னு பார்க்கல, இவன் எத்தனை வருஷமா இந்த போராட்டம் ஒன்றும் பார்க்கல. நீ விட்டு கொடுக்கிறது ரெடினா உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறதுக்கு ஆண்டவர் ரெடி. உன்னை உனக்கான வாசலை திறக்கிறதுக்கு என் தகப்பன் ரெடி. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன், இந்த காலை நேரத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன். எனக்காய் வாசல்களை திறக்கிறவர் என்னை பார்த்து உம்முடைய வார்த்தையை தொனிப்பீராக. ஆமென். விசுவாசத்தோடு விட்டு கொடுத்தார்கள். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவனுக்கான வாசலை திறந்தார். ஹalleluya. 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜெப நாட்கள் உங்களிடத்திலிருந்து விசுவாசம் அதிகம் அவரை தொடட்டும். அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை தொடும். ஹalleluya. உங்களுடைய விசுவாசம் அவருடைய இருதயத்தை தொடுமானால் அவருடைய வார்த்தை உங்கள் அடைபட்ட கதவுகளை தொடும். அந்த அடைபட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹalleluya. ஒரு விசை உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை எதிர்த்து, ஆண்டவரே இதுதான் என் சிச்சுவேஷன், உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவரிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ஆண்டவர் எத்தனை வருஷம் இதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், எதை திறக்கணும்.
அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் விரும்புகிறது நீ என்னை நம்பி விட்டுக்கொடு, என்னை நம்பி விட்டுக்கொடு. இந்த காரியத்துக்காக இன்னொரு நபரை தேடாத, இந்த காரியத்திற்காக இன்னொரு வாசலை தட்டாத, இந்த காரியத்திற்காக இன்னொரு காரியத்தை போய் தேடாத. ஹல்லேலூயா. அவரிடத்தில் வந்த உன்னை அவர் இன்னொரு இடத்தில் அனுப்பிவிட மாட்டார். அவரால் முடியாது என்று சொல்ல மாட்டார். அவரிடத்தில் வந்த உங்களுக்காய் அவர் தனித்து நின்று செயல்படுவார், தனித்து நின்று செயல்படுவார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் யாரும் நின்று செயல்படாத இடத்துல என் தேவன் உனக்காய் நின்று செயல்பட போகிறார். உனக்காய் நின்று தனித்து நின்று, இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த மாதம் உனக்காய் தனித்து நின்று, தனித்து நின்று லரபா சந்தா லரபா உதரியா தரபா லேகா ராகஷா தரபா தேரிமனோ சந்தல ரியா தரபா லகதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு வார்த்தை இதில் சொல்ல ஏவப்படுகிறேன். அவரிடத்தில் வந்தவனை அவர் என்ன செய்கிறார்னா தனியா கூட்டிட்டு போறார், தனியா கூட்டிட்டு போறார். சில சிச்சுவேஷன்ல அவரை நம்பி சில காரியத்தை பிடித்து நின்ற சில உள்ளம் இன்னைக்கு தனியா சிலதை ஃபேஸ் பண்றீங்கன்னா, உங்களை தனியா கொண்டு வந்தது உன்னை பார்த்து எப்பத்தான் சொல்றதுக்காக, உன்னை பார்த்து எப்பத்தான் சொல்றதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதம் எனக்கான மாதம், இந்த மாதம் எனக்கான கிரியை செய்கிற மாதம்? நம்புற தேவ பிள்ளை நல்ல கைகளை தட்டி ராபாலா சந்தல ரியாதரா பாலா லேகரா பாஷாத. உன்னை சில கூட்டத்தில் தனியாய் கொண்டு வந்தது, உன் உறவுகள் நடுவில் தனியாய் கொண்டு வந்தது, சில பிரச்சனைகள் உன்னை தனியாய் கொண்டு வந்தது, உனக்காய் வார்த்தை உரைப்பதற்காக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் அர்ப்பணித்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவன் சில கூட்டத்தின் நடுவில் உன்னை தனியாய் கொண்டு வந்திருக்கிறான், சில காரியத்தில் உங்களை தனியாய் கொண்டு வந்தது. அவன் செய்ய மாட்டேன் என்றல்ல, உனக்காய் வார்த்தை உரைக்கப்பட போகிறது எப்பத்தா என்று. அவன் உனக்கு கண்களுக்கு முன்பாய் திறக்கப்பட போகிறதை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட முடியுமானால் 2 கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்து. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி அவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள், விசுவாசத்தோடு நில்லுங்கள், அவர் செய்வதற்கு விட்டு கொடுங்கள். உங்களை தனியாய் கொண்டு வந்திருக்கிறார். சில உள்ளங்கள் தனியா நிற்கிறீங்க, சில பாதையில் தனியா நிற்கிறீங்க, தனியா நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கான மாதம், உங்களுக்கான மாதம். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கூட்டத்தின் நடுவில் அவனை தனியா கொண்டு வரா. என் கூட்டத்தில் நிறுத்தியே சொல்லி இருக்க வேண்டியதானே? இல்ல, இது உனக்கான வார்த்தை. எப்பத்தான்ங்கிறது உனக்கான வார்த்தை, தனியா நிற்கிற உனக்கான வார்த்தை, தனித்து விடப்பட்ட உனக்கான வார்த்தை. தேவன் தனித்து செயல்பட போகிறார். உன் பக்கத்தில் ஒருவர் தனியாய் நின்று செயல்பட போகிறார். உங்களுக்காய் ஒருவர் தனித்து நின்று செயல்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து, இதோ உனக்கு கண்களுக்கு முன்பாய் ஆச்சரியமான கிரியைகள், அதிசயமான கிரியைகள். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் ஆளுகை செய்ய, ஆமென், கிறிஸ்து மகிமைப்பட விட்டு கொடு. சபையே, நீ விட்டு கொடு, விட்டு கொடு. தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவைகளை கர்த்தர் செய்து முடிப்பாராக. ரிபாலாபோ சந்தராபோ கதரியா தரபல கதரியா தரபலபா லிக்கரபலபோ ஷதலரியா தரஹா லேப்ராமா ஹந்தல ரியாதரா. ஆமென். இதுவரை திறக்காத வாசல், எத்தனையோ இடத்துல போய் திறக்காத வாசல் தனியாய் நிற்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தரால் திறக்கப்பட போகிறது. எத்தனையோ இடத்துல போய் கூட்டத்தோடு நின்று திறக்காத வாசல் இப்பொழுது தனியாய் அவரோடு நிற்கிற லகரபல ஷந்தல ரியா ரபல ஹந்தல. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. இதே பலவீனத்தோடு இதே கூட்டம் எத்தனை இடத்தில் அவனை கொண்டு போயிருப்பார்கள். கூட்டத்தோடு எத்தனையோ வாசலை போய் தட்டி இருப்பார்கள். அந்த இடத்துல திறக்காதது இப்பொழுது கூட்டத்தின் நடுவில் இயேசுவும் அவனும் தனியாய் நிற்கிற இடத்துல அவனுக்கென்று வாசல் திறக்கப்படுகிறது. சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் இந்த முதல் நாள் பேசுகிறார். உன்னை தனியாய் நிறுத்தினது ஆமென், உனக்கான வாசலை திறப்பதற்காக.